This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. ஜென்ரலா விவசாயிங்க அவங்க சொந்த தேவைக்காக ட்ரோன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க சார். ஜென்ரலா யாரும் வாங்க மாட்டாங்க. பட் இந்த ட்ரோன் ஆஸ் அ ரெண்டல் பிசினஸ், ட்ரோன் ஆஸ் அ சர்வீஸ் பிசினஸ் தான் இன்னைக்கு இந்தியாவோட பூமிங் பிசினஸ்ங்க. இந்தியாவில் அப்ராக்சிமேட்டா 180 மில்லியன் ஹெக்டேர் விவசாய நிலம் இருக்குங்க சார். அதுல 0.1% கூட இன்னும் ட்ரோன்னால ஸ்ப்ரே பண்றது கிடையாது. ஸோ இன்னைக்கு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்ல விவசாயிகள் ஆகட்டும், இல்ல பெண்கள் ஆகட்டும், ஜஸ்ட் இந்த ட்ரோன் மட்டும் வாங்கிட்டு அவங்க லொக்காலிட்டியில் இருக்க அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற விவசாய நிலத்துக்கு போய் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலே போதும், நல்ல வருமானம் பெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10,000 இருந்து 15,000 சம்பாதிக்க முடியும். இது நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாட்டுல குறிப்பா போட்டியே இல்லாத தொழில். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிராக்டர் எப்படி இருந்ததோ அது மாதிரி இன்னைக்கு ட்ரோன் இருக்குங்க, வந்திருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு டிராக்டர் நிக்குது, அது மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷத்துல வீட்டுக்கு ஒரு ட்ரோன் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு ஒரு புது டெக்னாலஜியை ஃபாஸ்ட் அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி மூலம் நம்மளும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். வாய்ப்பு நிறைய இருக்கு சார். சார், இப்ப இந்த ட்ரோனை பொறுத்தவரை என்னென்ன பயிர்களுக்கு இதை பயன்படுத்த முடியும் அப்படின்லாம் இருக்கு. சில பயிர்களுக்கு ட்ரோன்ல மருந்து செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, அதுக்கு என்ன செட் ஆகாங்க ஒரு மித்து தான் சார். டிபெண்டிங் அந்த பைலட்டோட எஃபிஷியன்சி, பைலட்டோட ஸ்கில்லுங்க சார். நம்ம கஸ்டமர்ஸ் பாக்கு மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ற கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. 40-50 அடி இருக்க பாக்கு மரத்துக்கு ட்ரோன் மூலியமா ஸ்ப்ரே பண்ற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. எல்லா விதமான கிராப்ஸுக்கும் ட்ரோன் மூலியமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஹெவி ட்ரோனா இருக்குல்ல, சின்ன சின்ன பயிர்களுக்கு பண்ணும்போது அதோடைய இந்த காத்துல பயிர்கள் பாதிக்கும் சொல்றேன். அந்த அப்ப நீங்க ஹைட் நீங்க ஏத்திக்கலாம். ஹைட், ஃப்ளோ, இதோட ஸ்பீடு எல்லாமே நீங்க கம்மி பண்ணிக்கலாம். கிராப் டு கிராப் நீங்க மாத்திக்கலாம். ஹைட் ஏத்தும் போது அதோட மருந்தோட இது வேஸ்டேஜ் ஆகாது. ஏன்னா அதுக்கு சென்ட்ரிஃபியூகல் நாசில் நம்ம போட்டிருக்கோம் சார். நீங்க நம்ம ஃப்ளை பண்றப்பயே நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த டிஸ்க் ரொட்டேஷனை சுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்ட்டிகல்ஸ் சார்ஜ் பண்ணி கீழே தள்ளு உங்களுக்கு ப்ரெஷர்ல. சோ உங்களுக்கு மருந்து வேஸ்டேஜ், பக்கத்து தோட்டத்துக்கு போறது, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சார். இதெல்லாம் தாண்டி முக்கியமானது நம்ம மனுஷங்களோட சேஃப்டிங்க. போய் அடிக்கிறது ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவர் ஒரு பேட்டரி ஸ்ப்ரே அடிக்கிறவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா மருந்து அடிச்சுட்டு மருந்து அடிக்கிறப்ப அந்த மருந்து ஃபுல்லா மூஞ்சில விழுகும், உடம்புல விழுகும், நிறைய ஸ்கின் கேன்சர் மாதிரி நோய்கள் வருது. பட் இதுல மருந்து கையிலேயே படாம நீட்டா உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம சேர் போட்டு உட்காந்து அடிச்சு முடிக்க முடியும். மருந்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. பசுமையோட முக்கியமான நோக்கமே இந்த ரசாயன உலகத்துல இருந்து வெளில இயற்கை விவசாயம் பண்ணணும். நம்ம ஃபாலோவர்ஸ் கூட முழுக்க இயற்கை விவசாயிகளா இருப்பாங்க. அது அவங்களுக்கு இந்த ட்ரோன் எந்த அளவுக்கு பயன்படும்? எல்லா இயற்கை உரமும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சார். நானோ லெவல், நானோ பார்ட்டிகல்ஸா இருக்கிற எல்லா இயற்கையான மருந்துகளுமே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது ரசாயனத்துக்கு மட்டும் அப்படிலாம் ரசாயனத்துக்கு மட்டும் கிடையாது. நானோ ஃபார்ம்ல இருக்கிற எல்லா ஸ்ப்ரேயுமே நம்ம பண்ணிக்க முடியும். எல்லா ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். இப்போ ட்ரோன் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு மேல கிராஷ் ஆயிருமோ, மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இதோட மெயின்டெனன்ஸ் மற்றும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி சார் இருக்கும்? சார் ரொம்ப ஈஸிங்க சார். சாதாரண ஒரு ஃபார்மருங்க கூட ஒரு 3 to 4 டேஸ்ல கண்டிப்பா நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க முடியும் சார். இதை தாண்டி நம்ம என்ன ஸ்பெஷலா பண்றோம், சைஃபரோ என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ட்ரோன் வாங்குற எல்லாத்துக்குமே அவங்க ஆல்ரெடி ஒரு லைசன்ஸ், இப்போ நம்ம கார் ஓட்டுற லைசன்ஸ் வேணுங்கிற மாதிரி ட்ரோனுக்கு கம்பல்சரி லைசன்ஸ் வேணுங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க லைசன்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டை கழிச்சுக்கிறோம். இல்ல லைசன்ஸும் நாங்களே சேர்ந்து எடுத்து கொடுத்துறோம். ஆர்பிடிஓல நம்ம டைப் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஆர்பிடிஓல போய் அவங்க 7 நாள் அங்கேயே தங்கி கம்ப்ளீட்டா ட்ரோனை பத்தி ட்ரைனிங் எடுத்து டிஜிசி அப்ரூவ் லைசன்ஸே கொடுத்துருவாங்க. ரிமோட் பைலட் ட்ரைனிங் லைசன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்மளே எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணிடுவாங்க. இதை தாண்டி நம்மளே நம்ம ட்ரோன் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த ட்ரோன்ல வர சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் எல்லாமே நம்மளே எங்களுக்கு கம்ப்ளீட்டா ட்ரைனிங் கொடுத்தா நம்ம ட்ரோனே கொடுக்குறோம் உங்களுக்கு. இது மெயின்டெனன்ஸ்னா என்ன இருக்கும் சார்? எப்படி பாத்துக்கணும் அந்த மாதிரி? சார் மெயின்டெனன்ஸ் பேட்டரி மட்டும் தாங்க சார். பேட்டரி நம்ம ப்ராப்பரா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணணும் சார். ரெண்டாவது இந்த ப்ரொப்பலர்ஸுங்க சார். இந்த ப்ரொப்பலர்ஸ் ஒரு பீரியாடிக்கல் டைம் இருக்கு. இத்தனை டேங்க்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரொப்பலர்ஸ் மாத்துற மாதிரி இருக்கு. சோ அதுவும் மட்டும் மாத்திட்டு வந்தாங்கன்னா போதும். அதனால லைஃப் போயிருமா இல்ல வளைஞ்சிருமா? அது வளையாதுங்க சார், அப்படியே தான் இருக்கும். பட் ஒரு பீரியாடிக்கலா மாத்த சொல்றேன். ஏன்னா அது ப்ரொப்பலர் தான் இன்கேஸ் ஃப்ளைங்ல ஏதாவது டிப் ஆஃப் ஆச்சோ ஏதாவது கட் ஆச்சுன்னா டோட்டல் ட்ரோன் கீழே விழுந்து கிராஷ் ஆயிரும். அதனால ப்ரொப்பலர்ஸ் மட்டும் மாத்த சொல்லிடுறோம்.